வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 6. 19th February 2021 ஈவினிங் ஸ்லாட் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணி தான் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த இயருக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோம், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So consider the following statement related to sustainable development and climate change. Economics ல இருந்து ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2019 மார்க் 4th anniversary. ஆமா, ஏன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் சைன்ட் இன் 2015. ஸோ அதனால வந்து என்னன்னா 4th anniversary ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன டேட்டா பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி பை 21% டூரிங் த 2005 and 14. இந்த 4th anniversary ரிப்போர்ட் அப்ப இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால ஆன்சர் போத் 1 and 2. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஆர் எல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியும், பட் செகண்ட் கொஸ்டின் மேபி இன்கரெக்ட் போட்டு ஒன்னு போட்டுக்கலாம். ஸோ அதனால பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் செகண்ட். விச் ஆர்டிக்கல் வந்து என்னன்னா, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் லைக் ரைட் டு எஜுகேஷன்ஸ் ஆக்ட் வந்து கேட்டிருக்காங்க. வி நோ தட் ஆர்டிகல் 21A டாக் அபவுட் வந்து என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன்ஸ் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம். இதுல பேசிக்ஸ் நம்ம என்ன தேவைன்னு அப்படின்னா பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பார்ட் 3 12ல இருந்து 35 வரைக்கும் வரும். இது பவர்டு ஃப்ரம் வந்து யூஎஸ்ஏ அண்ட் பிரான்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் டூரிங் எமர்ஜென்சி. ஆனால் எக்ஸப்ட் எது சஸ்பெண்ட் ஆகாதுன்னா ஆர்டிகல் 20 and 21. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம் ஆர்டிகல்ஸ் ஒன்லி அப்ளை டு சிட்டிசன்ஸ், அதுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வி ஹேவ் வந்து என்னன்னா 6 ஆர்டிகல்ஸ் வரும். அதுல ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட் அண்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 300A மாத்தினால இது வந்து கான்ஸ்டியூஷன் ரைட் மட்டும் தான், ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இது வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. எந்த புக்கு நாட் ரிட்டன் பை R.K. நாராயணன். இதே பேட்டர்ன்ல வந்து என்னன்னா அப்துல் கலாம் சார் ரிலேட்டடா வந்து என்னன்னா ப்ரீவியஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆதருமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பேட்டர்ன் வந்து சேம். அதுல இருந்து கேட்கறது மிட் நைட் சில்ட்ரன்ஸ் வந்து என்னன்னா 2020 and 21 ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டே, ஸோ இவரோட ரிலேட்டடா வந்து நிறைய அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த மேபி இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கலாம். மிட் நைட் சில்ட்ரன் பீப்புள் ஹூ இன்ட்ரெஸ்டட் இந்த வந்து புக்ஸ் வந்து என்னன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ஸ். ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிளேயர் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜஸ்ட் பாருங்க, கிரிக்கெட் டைரக்டா நம்ம ரிஷப் பண்டோட மேட்ச் பண்ணணும், உங்களுக்கு வந்து என்ன வி காட் த ஆன்சர்ஸ். ஸோ வி டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் மச் டைம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இங்க பார்க்க வேண்டியது. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். கோபலமின் இஸ் சயின்டிபிக் நேம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ். இப்போ விட்டமின்ஸ்ல நான் எல்லா விட்டமின்ஸோட சயின்டிபிக் நேம் ஞாபகம் வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இட்ஸ் நாட் நீடட், பட் சம் ஆஸ்பெக்ட்ல வந்து என்னன்னா மேபி வந்து என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா விட்டமின் B12 ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பாருங்களேன், ஒன்லி விட்டமின்ஸ் ஃபார் ஹியூமன், ஒன்லி விட்டமின் மஸ்ட் பி சோர்ஸ் ஃப்ரம் அனிமல் டெரிவேட் ஃபுட்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து என்னன்னா நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். ஸோ தட் சயின்டிபிக் நேம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6. வாட் கேன் பி த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி கேட்கும்போது ஒரு அப்ளிகேஷன் பேஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது யூபிஎஸ்ல என்ன ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்கன்னா 99% வந்து என்னன்னா ஆல் தோபோ கரெக்டா இருக்கும், பட் 1% வந்து என்னன்னா ராங்கா இருக்கலாம். அந்த 1% தான் இங்க வந்து ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆல் அப்தோ 1 2 3 4 போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லாஸ் ஆஃப் விஷன்ஸ் ஹவு இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன்ல எனக்கு விஷன்ஸ் வந்து கிடையாது, பட் இது வந்து என்ன ஏர் பொல்யூஷன்ஸ்ல வந்து எனக்கு ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டாலும் மிச்சம் மூணுமே வந்து என்ன கொண்டு வந்துடலாம். ஸோ என்னன்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒன்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. கொஸ்டின் நம்பர் 7. ஸோ ஹூ பில்ட் வந்து என்ன கில்டியாரா ஃபோர்ட் அட் புலிகட் இன் தமிழ்நாடு. இப்ப அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்னா புலிகட் ரிலேட்டடா வந்து என்ன படிச்சிருப்போம். யாரோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டச். ஸோ டச்சோட பீரியட்ல அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் கோட்ரஸ் மாதிரி வந்து என்னன்னா ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ தட் பீப்புள் வந்து என்னன்னா டெவலப் த ஃபோர்ட். கொஸ்டின் நம்பர் 8. ஸோ ரிகார்டிங் த ஹிமாலயாஸ் ஒன் ஆஃப் த ஈஸி கொஸ்டின் டு ஆன்சர். இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா தப்புன்னு நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சோம். ஹிமாலயாஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் டூரிசம் ஆக்டிவிட்டி. அட பாவிகளா, ஸோ ஹிமாலயாஸோட இது பெஸ்டே வந்து என்னன்னா அதோட டூரிசம் தாண்டா அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து ஹிமாலயாஸ் டூ நாட் கண்டெயின் எனி மினரல்ஸ். இதுவுமே வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த என்னன்னா மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா மினரல்ஸ் இருக்கு. அது எப்படி மினரல் இல்லாம? ஸோ அதனால இது ரெண்டே நம்ம கொடுத்துட்டாவே வந்து மிச்ச ரெண்டு வந்து என்னன்னா கரெக்ட்னு கண்டுபிடிச்சலாம். இது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 9, டிண்டல் எஃபெக்ட். ஓகே, சயின்ஸ்ல இருந்து ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிண்டல் எஃபெக்டோட அப்ளிகேஷன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து என்ன டிண்டல் எஃபெக்ட்ல இருக்கும் அப்படின்னு தான் அந்த கேள்வி. ஸோ இதுல எல்லாமே வந்து என்னன்னா ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டல் எஃபெக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆர் வந்து என்ன ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா, இதுல மைக்ரோஸ்கோபிக் ஒரு மைனூட்டான பார்ட்டிகல் இருக்கும்போது அந்த பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டர் பண்ணும் லைட். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இங்க கொடுக்கப்பட்ட ஆன்சர். ஓகேவா? ஸோ மூணுமே வந்து கரெக்டா, ஆன்சர் வந்து ஆல் த. கொஸ்டின் நம்பர் 10, மெம்பர் ஆஃப் விச் ஃப்ளோயம் ஆர் நோன் அஸ் இந்த ஸ்பாஞ்சஸ். ஸோ ஃப்ளோயத்தில் எது வந்து என்னன்னா ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரிஃபேரா தான். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடியே வந்து என்ன நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. நம்மளோட சீரீஸ்ல வந்து என்னன்னா நீங்க பார்க்கும்போது எந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இதுல வெட்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இன்வெர்டிபிரேட்ஸ்ல வந்து ஃபோரிஃபேரா, அதே மாதிரி வந்து என்னன்னா நிடாரியா, அதே மாதிரி அன்னிலிடா, மொலாஸ்கா, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டி ஹெல்மந்திஸ், எச்னோடெர்மட்டா, இது எல்லாமே வரும். அண்ட் ஆல்சோ ஆர்த்தோபோடா, இது எல்லாமே இன்வெர்டிபிரேட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்பாஞ்சஸ் கேட்கும்போது வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் இது போரிஃபெரால வருமா, இல்லை அது வந்துன்னா அன்னிலிடா வருமா, இல்லை மொலாஸ்கால வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த வந்து ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின், பட் இஸ் நோ தட் வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 7, சாரி கொஸ்டின் நம்பர் 11, வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி லொக்கேட்டட். இந்த கொஸ்டின் ஏன் வந்து ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ 2020 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் இந்தியன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து என்ன டிஸ்பியூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து நியூ டெல்லி. இதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒன் வே தான், தெரிஞ்சதுன்னா போடுவோம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விட்டுட்டு போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு அதனால. Question number 12. DAS was established in 1964 under the Act of Parliament as wholly owned subsidiary of Reserve Bank of India. ஸோ ஐடிபிஐமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 அண்ட் 2021 வந்து என்ன நிறைய மெர்ச்சர் அண்ட் வந்து என்ன ஸ்டெபிலைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் தான் இது ஒன்று. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13. மொதேரா ஸ்டேடியம் லொக்கேட்டட். நம்ம அந்த 4 ஆப்ஷன்ல வந்து என்னன்னா மொதேரா வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மொதேரா சன் டெம்பிள் அப்படின்னு வந்து என்னன்னா படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பார்ட்ல. ஸோ மொதேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி மொதேரா ஸ்டேடியம் அப்படின்னு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். ஏன்னா குஜராத் ரிலேட்டடாக தான் வந்து மொதேரா சன் டெம்பிள் படிச்சதால அது போட்டிருக்கும். இது ஒன் வே. ஆறு மொதேரா ஸ்டேடியம் வந்து டெஃபினட்டா நம்ம கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 14th கொஸ்டின்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபேர். ஓகே, நிறைய ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்கேன், அந்த ஃபெஸ்டிவல் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லுங்க, கார்த்திகை தீபம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்த்திகை பூர்ணிமா இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு சம் பார்ட் ஆஃப் கேரளா கொண்டாடுவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் கரெக்ட். அதே ஃபேமஸ் புஷ்கர் ஃபேர் ஹெல்டின்னு வந்து ஜெய்சல்மர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான், இதுவுமே கரெக்ட் கொஞ்சம் நம்ம படிச்சிருந்தோம்னா. அதே மாதிரி வந்து பிகு ஃபெஸ்டிவல், பிகு டான்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஃபேமஸான டான்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ இதையுமே வந்து என்னன்னா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், த ஹைலைட் ஆஃப் பூரம் ஃபெஸ்டிவல் ஹெல்த் திருச்சூர் இன் கேரளா. இதுவுமே வந்து டெக்கரேட்டட் எலிமெண்ட் வந்து என்னன்னா இது பண்ணுவாங்க. ஸோ ஆல் த 3 ஆர் வந்து என்னன்னா ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் வந்து கரெக்ட். ஏன் வந்து என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ அதனால 15th கொஸ்டின்ஸ். ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ஆதர். இதுல ஏன்ஷியன் டைம்ல இருக்கிற வேண்டிய வந்து என்னன்னா ஆதர்ஸ் எல்லாரையுமே நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செட்டே வந்து என்னன்னா இதே சேம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா தே ஆஸ்க். ஸோ பிரிகத் சங்கீதா அண்ட் ராஜ தரங்கிணி அண்ட் விக்ரம தேவ சரிதா. இதுல பிரிகத் சங்கீதா வந்து என்ன வரகை மீரா அப்படின்னு ஈஸியா போட்டலாம். நம்மளுக்கு என்ன டவுட் வரும்னா ராஜ தரகிணி அண்ட் விக்ரம தேவா சரித்தால கல்கனா வருமா பில்கானா வருமா, இதுதான் நம்மளுக்கு டவுட். ஸோ இதுல ஆன்சர் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜதரங்கிணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கனா, விக்ரமதேவ சரிதா வந்து பில்கனா. ஸோ இது ஆல்வேஸ் வந்து என்னன்னா ஒரு ட்ரிக்கியான பார்ட். நீ ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் மாதிரி வச்சு வந்து நான் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. இதுல என்னன்னா மோச்சி மவுண்டைன் லைஸ் பெட்வீன் சைனா பூடான் இந்தியா. ஸோ இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து என்னன்னா சைனா அக்ரஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ ரிலேட்டட் வித் வந்து என்னன்னா பூட்டான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிளேஸ் வந்து என்னன்னா அவர் மவுண்டைன் அவர் டெரிட்டரி அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தோம். அதனால இந்த நியூஸ்ல அப்பியரன்ஸ். ஸோ மவுண்ட் இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா லொக்கேட்டட் இன் வந்து என்னன்னா சிக்கிம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. பஞ்சாயத்தா ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஏஜென்சி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம பஞ்சாயத் ஆர் வந்து என்னன்னா முனிசிபாலிட்டின்னு வந்தாவே நம்மளுக்கு மைண்ட்ல வருது என்ன அப்படின்னு
ஆர்டிகல் 243 மட்டும்தான் வரும், வேற எந்த ஆர்டிகலும் வராது. ஏன்னா ஆர்டிகல் 243 இருந்து 243 வந்து ஜெட் வரைக்கும் வந்து என்ன பேசுவாங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து டைரக்டா வந்துடும். ஆர் அனதர் வே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 243 கான்ஸ்டியூஷன் மென்ஷன் அபவுட் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால ரீகலேட் பண்ண முடியாது. டியா அதுல சம் ஐ இருக்கலாம், ஆர் சம் இ கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்ல, 243 ஈன்னு கூட இருக்கலாம். பட் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் மெத்தடில் கண்டுபிடிச்சலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து எலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ரோல் வந்து வேற. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 18. ஹியூமன் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சாயில் எரோஷன். இதுல டிஃபாரஸ்டேஷன்ஸ் அண்ட் ஓவர் கிரேசிங் ஹியூமனோட ஃபேக்டர். ரன் ஆஃப் வாட்டர், கிளேஷியல் எரோஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலா நடக்கிற வந்து என்ன எஃபெக்ட். ஸோ அதனால வந்து அது ஹியூமன் ஃபேக்டர் கீழே வராது. ஓகே, அதனால ஆன்சர் 1 and 3. இதுவும் ஈஸியான கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 19. ஸோ மேரிட்டியல் டான்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷியல் டான்ஸோட இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட்டட் மேஜர் விக்டரி பீஸ் ஓவர் வார். எந்த ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிங்கா மகோத்சவா ஒடிஷாவில் நடக்கிற ஃபெஸ்டிவல் தான். ஸோ ஒரு விக்டரி ஓவர் பீஸ், ஒரு விக்டரி ஆஃப் பீஸ் ஓவர் வந்து வார் இதுக்கானது. ஏன்னா நம்ம கலிங்கா வார் வந்து என்னன்னா ரிலேட்டா படிச்சிருக்கோம். அந்த டைம்ல வந்து என்ன இந்த ஃபெஸ்டிவல் மேபி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். இல்ல துர்கா பூஜை தெரியும், இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டி ஆஃப் துர்கா. ஸோ அது வந்து வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து விஜயநாச் வந்து என்னன்னா இதுவுமே வாய்ப்பு இல்லை. சந்தன் யாத்ரா. ஸோ மேபி நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 4 சூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆன்சர் வந்து என்னன்னா டைரக்ட்லி கிவன் கலிங்க மகோத்சவா. கொஸ்டின் நம்பர் 20, அவர் லாஸ்ட் கொஸ்டின்ஸ். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்பாடா, மாடர்ன் இந்தியால இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. இதுல 1915 வந்து என்னன்னா அன்னி பெசன்ட் அனௌன்ஸ் டிசிஷன் டு எஸ்டாப்ளிஷ் ஹோம் ரூல். இது டெஃபினட்டா நம்ம எல்லாரும் படிக்கும்போது படிச்சதுதான். 1915 அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 1960 பாலகங்கத்துல ஆர்கனைஸ்டு என்னன்னா இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா 1960 அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. புனால அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் தட் அன்னி பெசன்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து என்ன அப்படின்னு இதை வந்து என்னன்னா என்ரிச் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓகே, அதனால ஆன்சர் போத் 1 and 2. சரி, 20 கொஸ்டின்ஸ் பார்த்தா இதுல இருந்து என்ன டேக்அவே, இதுல இருந்து நான் என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமில இருந்து 3 கொஸ்டின்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஐடிபிஏ. இந்த 3 கொஸ்டினுமே வந்து என்ன அப்படின்னா சம் போக வந்து என்னன்னா ஈஸி தான். பட் நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைப்பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா நெகட்டிவ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பார்க்க வேண்டியது. ஜிகேல இருந்து 2 கொஸ்டின், ஆர்கே நாராயணன் புக்ஸ் எழுதாத ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேத் ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் வந்து டெஃபினட்டா வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். ஜியாகிரபியில வந்து ஹியூமன் ஃபேக்டர் ஆன் சாயில் எரோஷன்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், இல்ட்ரியா போர்ட், ஹிமாலயாஸ், அதே மாதிரி மொத்தேரா ஸ்டேடியம். இதுல 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு 5 கொஸ்டின் இருக்கு. 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் டெஃபினட்டா ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க் ஃபுல்லாவே கிடைச்சிருக்கும். சயின்ஸ், கோப்லமின், டிண்டல் எஃபெக்ட், டைலமர் ரெஸ்பான்ஸ். இந்த 2 கொஸ்டின் ஈஸி டு ஆன்சர். பட் 3வது தெரிஞ்சுதான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஹிஸ்டரியில வி காட் லைக் 5 கொஸ்டின்ஸ். ஃபெஸ்டிவல் ஃபேர், ஏன்ஷியன் அண்ட் இக்மோச்சி மவுண்டன், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் வந்து என்ன அப்படின்னு மார்டியல் டான்ஸ். ஸோ இதுல எல்லாமே ஈஸின்னு தான் சொல்ல முடியாது. பட் சம் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டேட்டா பாயிண்ட்ல கேட்டதுனால வி ஹேவ் டு அக்யூரேட் வந்து என்னன்னா பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஆல் இதுல 2 கொஸ்டின்ஸ், பஞ்சாயத்து நாட்டு ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் பஞ்சாயத்துல மட்டும் இன்ட்ரிகேட் ஆர் வந்து என்ன ரொம்ப டீட்டெயிலான வந்து என்ன வரும் ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தேன். ஆர்டிகல் 243 வந்து டிலாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் சம்டைம்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்னன்னா டிவோட் பண்றோம். ஆர் வந்து என்ன தெரிஞ்சு அட்டன் பண்ணும். இதுதான் வந்து பெஸ்ட் வே டு ஆன்சர். ஓகே, இந்த செஷன்ல 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இங்க இருந்து வந்து யூஸ் பண்ணி இதே பேட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு இந்த இயர் கூட கேட்கலாம். அதுக்கேத்தாப்புல வந்து ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா 18 பிப்ரவரியில 2021 நடந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஸோ ஜிஎஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் இருக்கு. ஒன்று மார்னிங் ஸ்லாட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட், மார்னிங் 20 அண்ட் ஆஃப்டர்நூன் 20. ஸோ இதை வந்து என்னன்னா அப்கமிங் சீரீஸ்ல வந்து பார்த்து முடிச்சுட்டு ஜிஎஸோட வந்து என்ன டீடைல் ஓகே எவ்வளோ கொஸ்டின் தான் கேட்டுருங்க அதை பத்தி வந்து என்ன நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்மளோட வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் அப்கமிங் வந்து என்னன்னா வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் வந்து என்ன ஃபியூச்சர் பெனிஃபிட். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.